Good morning, praise Lord. Welcome to this video. எனக்கு சபை பயிற்சி சிறு வயதுலேருந்து இருக்குது. ஒரு அவிசுவாசி எப்படி சிந்திக்கிறாங்க, இல்லை ஒரு வளராத விசுவாசி எப்படி சிந்திக்கிறாங்க, அப்படியெல்லாம் எனக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதுதான் நான் பல வீடியோஸில் நான் சாட்சியாக நான் சொல்லி வரேன். அதாவது எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, தீய நோக்கம் பாவமாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் அப்போ ஒரு வளராத ஒரு சிறுமியாக தான் நான் இருந்தேன் ஆவிக்குரிய ஜீவியத்தில். பார்த்தீங்கன்னா அந்த காணிக்க போட்டாக்கா அதுக்கு வந்து கர்த்தர் நமக்கு அதுக்கு உண்டான பலனை தருவார் அப்படின்ற லெவலில் தான் எனக்கு சிந்தனைகள் இருந்தது. அப்புறமா அந்த மென் ஆஃப் காட் அப்படிதான் எனக்கு தெரியும். ஆண்டோடைய ஊழியக்காரங்கன்னா அவங்க வந்து ஜென்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், என்னுடைய மனைவியும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியாதா, இஸ் ஷி நாட் அ சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டு அவர் கேட்டார். ஏன்னா அவருடைய மனைவியும் நல்ல தரிசனம் உள்ளவங்க, ஊழியத்தில் ஈடுபாடு உள்ளவங்க, வரங்கள் உள்ளவங்க. ஸோ அங்கே தான் நான் அதெல்லாம் பார்த்தேன். ஸோ அவங்க சொல்லி கொடுத்த முக்கியமான வசனம் அந்த தீய நோக்கம் பாவமாம் அப்படின்ட்டு. நம்முடைய நோக்கங்கள் உள்நோக்கங்களை காண்கிறவரா அறிகிறவரா கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கான நம்முடைய நோக்கங்கள் என்ன? பணமா, இல்லை நகையா, இல்லை சிலர் அதோட ஒரு படி மேலே போய் அந்த குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கணும் அப்படிங்கிறதா, இல்லை ஆண்டோடைய பிள்ளைங்களா இருந்தால் அந்த வீட்டை டீகான்சன்ட்ரேட் பண்ணிடணும், அதாவது பரிசுத்த குலைச்சலாக ஆக்கிடணும், பாவத்தில் உள்ள தள்ளி ஆசீர்வாதங்களை தடை போட்டுறணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமா? ஒரு சபைக்கு போகிறோம், அதனுடைய நோக்கம் என்ன? போதகரை வந்து மன உளைச்சல் உண்டாக்கி அந்த சபையை விரிசல் உண்டாக்குறதா? சிலர் வந்து குழந்தை கருவுருவதற்கு சில நோக்கங்கள் வச்சிருக்காங்க. அது வந்து இன்னொரு லேடிக்கு அது வந்து மன உளைச்சலை தரணும், அல்லது எனக்கு குழந்தை இருக்குது உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை உணர்வுகளை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கங்கள் சிலர் வச்சிருக்காங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவிசுவாசிகள் இல்லை வளருகிற விசுவாசிகள் சபை பயிற்சிகள் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ கர்த்தர் நம்முடைய உள்நோக்கங்கள் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ல என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கர்த்தர் காண்கிறவரா அறிகிறவரா இருக்கிறாரு. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி அவர்களுக்கு வெற்றியை தரத்துக்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம புத்தி உள்ளவங்களா இருந்தா, இல்லை கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த மாதிரியான கன்னிகளுக்கு நம்ம வந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ ஒருத்தர் வந்து என்கிட்ட இது மாதிரி சொன்னார். இது மாதிரியும் அவர் வந்து ரட்சிக்கப்படாதவர். ஸோ எப்பவுமே வந்து இன்னார் ரட்சிக்கப்படாதவங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு உறுதியான இது நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இது கஷ்டப்படுவோம். அவர் வந்து கொஞ்சம் பாடல் வரங்களை உடையவர். அவருக்கு தெரியுது இந்த சபையில் வந்து பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, நம்ம அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ ஆனால் எப்படியாவது நம்ம இது உள்ள பூந்துடணும் அப்படின்னு இவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு.
எனக்கு வந்து ஷுவராக தெரியும் அவர் வந்து ஒரு விசுவாசி அல்ல அப்படிங்கிறது. கர்த்தரோட ஒரு ஜெபஜீவியம் இல்லாதவர் இனி. ஸோ ஆனால் அவர் நல்ல பாடல்கள் அவருக்கு தெரியுது. ஸோ அந்த பாடல்கள் மியூசிக் வழியாக நம்ம உள்ள பூந்தல்லாமா சபைக்குள்ள அப்படிங்கிற இதில் அவர் நினைக்கிறாரு. ஸோ இவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க, நான் கூட அப்படி சரி நானும் வந்து பாட முடியுமா அப்படின்னு அவர் ஃபீலர் விட்டு பார்த்தாரு. ஸோ நமக்கு வந்து அவங்களுடைய ரட்சிப்பு தான் நம்முடைய டாப் ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதனால் நான் அதுக்கு இடம் தரல. நம்ம மேடையில் ஏறி பாடலாம், ஆனால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நம்ம வந்து பரிசுத்த குலைச்சில் நம்ம ஜீவிக்கிறோன்னா நம்மளும் கெட்ட மாத்தா சபையும் கெடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு நான் இடம் கொடுத்தேன். ஸோ நம்மளுடைய கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய நோக்கங்கள் கரெக்டாக இல்லைன்னா அந்த நம்ம இது மாதிரியான கன்னிகள் இல்லை விழாறதுக்கு வாய்ப்பு இருக்குது.